Hello friends, welcome to VMLiteracy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th maths example 6.2 கான sum பார்க்கலாம். Find the 6 trigonometry ratios of the angle theta using the given diagram. So இங்க நமக்கு ஒரு right angle triangle ஓட diagram கொடுத்திருக்காங்க. So இதில இருந்து நம்ம 6 trigonometry ratios நம்ம find பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு நமக்கு இந்த மூணு சைடுடைய மெஷர்மெண்ட்டும் வேணும். நமக்கு தீட்டா எங்கே இருக்கோ தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடு ஆப்போசிட் சைடு, இங்கே பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. இந்த ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஹைப்பர்டெனஸ். நமக்கு ஹைப்பர்டெனஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் சைடுடைய மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கு, அட்ஜசன்ட் சைடுடைய மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதை நம்ம எதை வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். பித்தாகரஸ் தியரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஹைப்பர்டெனஸ் வேல்யூ இருக்குது இல்லைங்களா? ஹைப்பர்டெனஸ் இப்போ நம்ம இதை ஏன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ பின்னு வச்சுக்கலாம், இந்த வேல்யூ சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் என்னது? ஹைப்பர்டெனஸ் ஸ்கொயர்ட் தட் இஸ் ஈக்குவல் டு adjacent squared opposite squared plus adjacent squared. ஸோ ரெண்டு சைடுடைய ஸ்கொயருடைய அடிஷன் ஹைப்பர்டெனஸுடைய ஸ்கொயருக்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ இதுதான் சைட் மெஷர்மெண்ட்டை கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏவுடைய வேல்யூ வேணும் அப்படின்னா இதுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூக்கு ஸ்கொயர் எடுக்கணும். இந்த ஸ்கொயர் வேல்யூக்கு இந்த ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஏவுடைய வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மேட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ஏபியோடைய வேல்யூ தெரியணும். ஸோ இந்த ஃபார்மேட்க்கு இதை நம்ம முதல்ல ஃபில் பண்ணலாம். இங்கே ஹைப்பர்டெனஸ் வந்து பிசி இல்லைங்களா? ஸோ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? நமக்கு தெரிய வேண்டிய வேல்யூ என்னது? ஏபி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் வச்சுட்டு இந்த ஏசி ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் மூவ் ஆகும்போது என்ன ஆகிடும்? பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே ஏபியோடைய வேல்யூ வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு இந்த சைடுக்கு ரூட் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஸ்கொயர். இங்கே பிசியோடைய வேல்யூ வந்து 25 இல்லையா? ஸோ 25 ஸ்கொயர் மைனஸ் ஏசியோடைய வேல்யூ வந்து 7. ஸோ 7 ஸ்கொயர்னு போட்டிருக்கு. 25 ஸ்கொயர் 625, 7 ஸ்கொயர் 49 நமக்கு தெரியும். ஸோ ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணோம்னா 576 அப்படின்னு கிடைக்கும். இதனுடைய ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் இந்த வேல்யூக்கு அப்படின்னா 24 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே இந்த அட்ஜசன்ட் சைடுடைய வேல்யூ என்ன? 24 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இந்த மூணு வேல்யூவும் இருந்தது அப்படின்னா 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் என்னது? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசைன், சீக்கன், காட் இந்த வேல்யூவில் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபார்மேட் தான் இங்கே இருக்குது. நமக்கு சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைப்பர்டெனஸ். ஆப்போசிட் நமக்கு 7, ஹைப்பர்டெனஸ் நமக்கு 25. ஸோ 7/25. காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் பை ஹைப்பர்டெனஸ். அட்ஜசன்ட் நமக்கு எவ்வளவு? 24, ஹைப்பர்டெனஸ் 25. ஸோ 24/25. டேன் தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் நமக்கு 7, அட்ஜசன்ட் 24 இல்லையா? 7/24 அப்படின்னு. இந்த மூணு ரேஷியோ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டா போதும். இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு அடுத்த மூணு ரேஷியோஸ். ஸோ சைனுடைய ரெசிப்ரோக்கல் நமக்கு கொசீக்கன். இங்கே வந்து சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைப்பர்டெனஸ் அப்படின்னா இங்கே ஹைப்பர்டெனஸ் பை ஆப்போசிட்னு வரும் 25/7. காசுடைய ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு என்னது? சீக்கன். ஸோ ஹைப்பர்டெனஸ் பை அட்ஜசன்ட் 25/24ன்னு கிடைக்கும். டேனுடைய ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு காட்டு. ஸோ இங்கே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா இங்கே என்ன வரும்? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு வரும். ஸோ ரிவர்ஸ் 24/7 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.